எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு வீடியோ காட்சி நேற்று முதலே மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டு வருகிறது. குறிப்பாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில நபர்கள் இந்த காணொலியை வைத்துக் கொண்டு இதுதான் கிறிஸ்தவமா என்ற ரீதியில் ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்களுமே அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அதாவது நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் வைத்து நிதித்துறை அமைச்சரான மரிய வில்சன் அவர்கள் பேசிய ஒரு காணொலி தான். அந்த காணொலியை அவர் பேசும்போது எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். கிறிஸ்தவத்தை வைத்து ஒரு சில கருத்துக்களை அவர் அதில் பேசுகிறார். குறிப்பாக என்ன பேசுகிறார் என்றால், நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், அதாவது நான் பிறந்தது முதலே நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு பைபிள் அதாவது கிறிஸ்தவம் எனக்கு அன்பை தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் பேசும்போது அவர் வைக்கிறார். குறிப்பாக அந்த சட்டமன்றத்தில் வைத்து இவருக்கு ஒரு சில நபர்கள் எதிர் கருத்துக்களை வைக்கும் போது அதற்கு இவர் தன்னுடைய பதிலை கூறும்போது இந்த பைபிளை சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் கோட் பண்ணுகிறார். ஸோ இதை பற்றி எதற்காக நீங்க இந்த சேனல், அதாவது ஒரு கிறிஸ்தவ சேனல்ல இதை பற்றி எதற்காக நீங்க பேசுறீங்க பிரதர் என்று நீங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். இந்த வீடியோ காட்சிகள் இதனை சார்ந்த விஷயங்களை வைத்து அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் கட்சிகள் இதனை பரப்புவது, அவர்கள் அரசியல் ரீதியாக பல காரியங்களை பரப்புவார்கள். இவர்களுக்கு அவர்கள் எதிர்கருத்தை வைப்பார்கள், அவர்களுக்கு இவர்கள் வைப்பார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் எல்லா காலகட்டத்திலையும் அரசியல் சார்ந்து வரும்போது அவரவர்கள் மாறி மாறி தங்களின் கருத்துக்களை பரப்புவார்கள். வீடியோ, அதாவது பழைய வீடியோக்களை எடுத்து இந்த காலகட்டத்தில் ட்ரோல் பண்ணுவார்கள். இதெல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் எப்போது இதற்கு கிறிஸ்தவத்தை இழுத்து கிறிஸ்தவத்தை தவறான ரீதியில் ப்ரொஜெக்ட் பண்ணி கிறிஸ்தவத்திற்கு ஒரு முத்திரை குத்த நினைக்கிறார்களோ அந்த சமயத்தில் நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. குறிப்பாக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு கிறிஸ்தவம் அன்பை சொல்லிக் கொடுக்கிறது. இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனையை வைத்து நாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க அது அன்பை சார்ந்துதான் இருக்கிறது. அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த நிலையில் இந்த வீடியோவை வைத்துக்கொண்டு, அதாவது இந்த மரிய வில்சன் அவர்கள் தற்போது பேசின வீடியோவையும் இதற்கு முன்பாக அவர் ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஒரு சில காரியங்களில் ஈடுபடும் அந்த காட்சிகள், அதாவது புதிய அரசாங்கம் வருவதற்கு முன்பாக இந்த நபர் பணம் கொடுக்கல் வாங்கல் என்று நினைக்கிறேன், அது என்ன விஷயம் என்று எனக்கு தெரியவில்லை, அதை சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு நபரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் அங்கு ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது இந்த வீடியோ. அதாவது பழைய வீடியோவையும் அவர் தற்போது சட்டமன்றத்தில் பேசின அந்த வீடியோ வைத்துக் கொண்டு இதுதான் உங்களுக்கு கிறிஸ்தவம் போதிக்கிற அன்பா என்ற ரீதியில் ஒரு சில நபர்கள் ஒரு சில பேஜ்களில் கிறிஸ்தவத்திற்கு ஒரு தவறான முத்திரை குத்துவதை பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் செய்யும் காரியத்திற்கு ஒருபோதும் கிறிஸ்துவோ அல்லது கிறிஸ்தவமோ ஒருபோதும் பொறுப்பேற்காது. கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது. அதே வேளையில் தன்னை கிறிஸ்தவராக சொல்லக்கூடிய ஒரு நபர் வன்முறையில் ஈடுபட்டாலோ அல்லது கிறிஸ்தவத்திற்கு எதிரான எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அதற்கு கிறிஸ்தவம் ஒருபோதும் பொறுப்பேற்காது. ஏனென்றால் வேதாகமம் ஒருபோதும் வன்முறையோ அல்லது மற்ற காரியங்களையோ போதிக்கவும் இல்லை, அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னுடைய சிறு வயதாக இருக்கும்போது டிவி சேனல்களில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டிருந்தது. அதாவது லோக்கலில் எங்கள் சார்ந்த பகுதிகளில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் கிருபை ஃபைனான்ஸ். நல்லா கவனிங்க, கிருபை ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸுக்கு பேர் என்னவென்றால் கிருபை, கிரேஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் கிருபை என்றால் என்னவென்று. ஃபைனான்ஸ் என்றால் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். காசு கொடுத்து வட்டியை
வாங்குவது. இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒருவேளை இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ்கள், இது மட்டுமல்ல, அநேக பேர் நடத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களும் கூட ஃபைனான்ஸ் நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அநேக கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட ரீதியில் வட்டிக்கு காசுகளை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் வட்டி வாங்குகிறார்கள். எனக்குமே தனிப்பட்ட முறையில் அநேகரை தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சபையின் முன்பகுதியில் சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வட்டிக்கு கொடுக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறதோ அதை ஒன்றுமே கடைபிடிக்காமல் வேதத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை, அவன் சாகவே சாவான் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லியிருக்க, இந்த வசனத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டு வட்டிக்கு கொடுத்து அநேக காசை வாங்கி, அதாவது அடுத்தவனின் இரத்தத்தில் வரக்கூடிய அந்த காசை வாங்கிவிட்டு தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்துவிட்டு அந்த நபர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் பரிசுத்த வேதாகமத்தையும் தூக்கி கொண்டு திருச்சபைக்கு சென்று முன் வரிசையில் இருந்து விட்டால் இவர்களை பரலோகம் அங்கீகரிக்குமா? எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழவில்லை. இதற்கு கிறிஸ்தவம் எப்படி பொறுப்பாகும்? பரிசுத்த வேதாகமம் எதிர்க்கிற ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்யும் போது, அவர் பிறக்கும் போதே கிறிஸ்தவராக இருந்தால் கூட அதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது கிறிஸ்தவத்திற்கு மட்டும்தான் பொருந்துமா என்று பார்த்தால் எல்லா மதத்திற்கும் இது பொருந்தும். இப்போது கிறிஸ்தவத்திற்கு ஒரு சாயத்தை பூச வேண்டும் என்று, அதாவது கிறிஸ்தவத்தின் அன்பு இதுதானா என்று சொல்லி அந்த நபரின் வீடியோவை எடுத்து போட்டு தற்போது பரப்புகிறார்கள் அல்லவா? நீங்கள் சற்று இதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த இடங்களில் எங்கேயும் தவறுகள் நடக்கவில்லையா? மற்ற மதங்களை சார்ந்த அந்த போதிக்கும் இடங்களிலேயே எந்த அளவிற்கு தவறுகள் நடந்துள்ளது நாம் நியூஸ்லையும் பார்த்திருக்கிறோம், பேப்பர்லையும் பார்த்திருக்கிறோம், அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். சரி, இப்படி ஒரு தவறு அந்த பகுதியில் நடந்ததற்காக அந்த ஒட்டுமொத்த மதமுமே ஒரு தவறான மதம் என்று நாம் எப்போதாவது பேசுகிறோமா? நாம் ஒருபோதும் அப்படி பேசவில்லை. அந்த மதத்தை ஒரு நபர் சார்ந்திருக்கிறார், அவர் ஒரு தவறை செய்கிறார் என்றால் அந்த மதம் அதற்கு பொறுப்பாகாது. அது அவர் தனிப்பட்ட விதத்தில் செய்யும் தவறு. இப்போது நான் என்னுடைய கையில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு காரியத்தை தவறு என்று கூறுகிறது. ஆனால் இதே பரிசுத்த வேதாகமத்தை என்னுடைய கையில் நான் வைத்துக்கொண்டு நான் அந்த வேதத்திற்கு எதிரான ஒரு தவறை செய்தேன் என்றால் அதற்கு எப்படி அந்த பரிசுத்த வேதாகமம் பொறுப்பாகும்? ஏனென்றால் அந்த பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது? இதை நீ செய்யக்கூடாது என்று கூறுகிறது. ஆனால் அதையும் மீறி நான் துணிகரமாக செய்கிறேன். அதற்கு எப்படி இந்த பரிசுத்த வேதாகமம் பொறுப்பாக முடியும்? அதே போன்றுதான் டெய்லி சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் வேதத்திற்கு எதிராக, கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக ஒரு நபர் செய்வதற்கு கிறிஸ்தவம் பொறுப்பாகாது. இதற்காகத்தான் இவ்வளவு எக்ஸாம்பிள், இவை எல்லாவற்றையும் சொல்லி நான் உங்களுக்கு கூறினது. ஆனால் இதில் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். நான் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறும்போது அதற்கு தக்க நான் வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த வேதத்தை பற்றிய புரிதல் இல்லாத நபர்கள் இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வேதத்தை பற்றி தெரியாது. அவர்கள் முழுமையாக வேதத்தை படித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இதில் உள்ள காரியங்கள் தெரியாது. ஆகவே அவர்கள் இந்த விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும்போது நாம் எதற்காக இதை பற்றி பேசுகிறோம் என்றால், மக்களுக்கு இதை குறித்த ஒரு தெளிவு வர வேண்டும். கிறிஸ்தவம் என்றாலே இப்படித்தான், எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் என்ற ஒரு நிலை தற்போது அநேகர் மனதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவம் அன்பை தான் போதிக்கிறது. மரிய வில்சன் அவர்கள் சொன்ன அந்த கருத்து முற்றிலுமாக சரிதான். அவர் கிறிஸ்தவத்தை படிக்கும் போது அதில் அன்பை தான் அவர் கற்றிருக்கிறார். அது உண்மைதான். அவ்வாறு கற்றுவிட்டும் அவர் முன்பாக ஒரு காலத்தில் ஒரு சில தவறுகளை செய்தார் என்றால் அதற்கு கிறிஸ்தவம் பொறுப்பாகாது. ஏனென்றால் கிறிஸ்தவம் அன்பை தான் கற்றுக் கொடுக்கிறதே தவிர வேறொன்றையும் அது கற்றுக் கொடுக்கவில்லை. இப்போது இது உங்களுக்கு மிக முக்கியமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட வீடியோக்களை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பரப்புகிற நபர்கள், நீங்கள் முதலில் வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படித்தால்தான் உங்களுக்கு வேதத்தில் என்ன உள்ளது, வேதம் எதை போதிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்தாலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டீர்கள். ஆகவே யாரையும் இங்கே குற்றப்படுத்தவோ யாரையும் இங்கு மார்க் பண்ணவோ இந்த வீடியோ கிடையாது. மாறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நான் இரண்டாவதாக சொன்ன அந்த காரியம் அது 100% உண்மை. ஏனென்றால் நான் என்னுடைய கையில் வேதத்தை வைத்திருக்கிறேன் என்றால் அந்த வேதத்தின்படி நான் வாழ வேண்டும். இல்லை என்றால் மற்ற நபர்கள் நம்மை பற்றி விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பற்றிய புரிதல் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட புரிதல் இல்லாத நபர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க என்று கூட ஒருவேளை நீங்கள் யாரேனும் நினைக்கலாம். நம்முடைய சேனல்ல நம்ம இதுவரைக்கும் எந்த கட்சிக்குமே ஆதரவு கொடுத்ததில்லை, நமக்கு அந்த வேலையும் இல்லை. இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தகவல்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஒரு சில கும்பல்களால் பரப்பப்படும் போது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்ற தெளிவு அவர்களுக்கு வர வேண்டும். அதற்காகவே இந்த வீடியோவை தவிர வேற எந்த நோக்கமும் இந்த வீடியோவில் இல்லை. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.